ஐஎஃப்எஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸில் 13 பேரில் முதலாவது கைதானது நம்ம ஜெகன், நெமிலி சேர்ந்து ஜெகன். ரெண்டாவது ஜனார்தன் என்றவர் 2 ஆண்டுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கிறாங்க. அவர் இந்த மாதம் 6ஆம் தேதி, பிப்ரவரி 6ஆம் தேதி கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனோம்னா அந்த கழுதியை யாரெல்லாம் போய் பார்க்கணுமோ பார்த்து அவனை செருப்பால் அடிக்கலாம். நீதி அரசர் முன்னாடி அவர் 4 கேள்வி கேட்கணும். நீதி அரசர் இல்லை, அவருக்கு முன்னாடி நம்ம ஜனார்தனை செருப்பால் அடிக்கணும் அப்படின்றவங்களாம் நீங்கள் 6ஆம் தேதி கோர்ட்டில் போயிட்டு பார்க்கலாங்க. ஜெகனோட ஆஜர்படுத்தப்பட்ட அதே கோர்ட்டில் தான் இவருக்கு சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணி கொண்டு அங்கே ஆஜர்படுத்துகிறாங்க. இது எந்த ஜெயிலில் களி தின்னுக்கிட்டு இருக்க போகிறாரு அப்படின்றதுலாம் அங்கே தான் முடிவு பண்ண போகிறாங்க. அதே போல் நம்ம முதல் குற்றவாளியான லட்சுமி நாராயண சுந்தரம், இது ஜனார்தன சுந்தரம், இந்த தொடப்பக்கட்ட பையன் பேர். அவனுக்கு தம்பி பையனும் அண்ணன் பையனான்னு சொன்னாங்க இந்த நாயை. இவன் தான் மக்கள் ஊக்குவிக்கிற விதமாக பணத்தை எப்போவுமே ஜூம் ஐடியில் வந்துக்கிட்டே இருப்பார். 1ஆம் நம்பர் பொறிக்கு புறம்போக்கு பையன், குடும்பி வச்சுக்கின்னு இருப்பான் தொடப்பக்கட்டை. இவ்வளோ அசட்டை வச்சுக்கிறாங்க, அசையும் சொத்து அசையா சொத்து, இவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான் நாய். எத்தனையோ கோடிக்கணக்கில் இவனுக்கு மிட்டாம பெரிய லெவலில் ஆகணும், பெரிய கோடீஸ்வரனாக ஆகணும் அப்படின்னா ஏழை மக்களோட பணத்தை என்ன மயிறு கற்று இவனுக்கெலாம் பண்ணணும். தெவடியா பசங்க எத்தனையோ இடத்துல எத்தனையோ கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கின்னு அரசியல் அமைப்பத்துலேருந்து கோடீஸ்வரன்லாம் இருக்கிறானுங்களா. அவனுங்களுக்கு போயிட்டு எங்கன்னா போய் ஆசை காட்டி அவனுங்களுக்கு போயிட்டு எதனா உருவி எதனா போயிட்டு பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது தானே இந்த தெவடியா பசங்களை. இது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இதில் எதுமாட்டி அடித்தட்டு மக்கள் ஆசை, முதல்ல அடித்தட்டு மக்கள் தான் ஆசையாக படுறாங்க. ஏன்னா அவங்க தானே லோவில் இருக்கிறாங்க, அவங்க தானே மேலே வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் அவனுங்களை டார்கெட் வச்சு அந்த மக்கள்கிட்டேருந்து 2 ரூபா வட்டிக்கு வாங்குற மாதிரி பத்திரத்தை கொடுத்து எப்படியோ இந்த மாதிரி இந்த படிக்காத இந்த தாமலா தெரிச்ச அந்த மனதன கோபால் போல தனசேகரன் படிக்காத தெவடியா புள்ளி அவனா ஒருத்தனை அதை உள்ளே இஸ்துட்டான்னு வச்சுக்கேன். அதன் அடிப்படையில் எல்லா மக்களும் போய் அது உள்ளே மாட்டிக்கிறோம். அது மாதிரி படிக்காத தெவடியா புள்ள ஒத்தனை எதுவுமே அது உள்ளே மாட்டிட்டும் போச்சு, அவ்வளோதான். அவன் ஏன்னா பணத்துக்கு கண்ணாமனா பேராஞ்சி அந்த பணத்தை கொள்ளடிக்கு தானே உள்ளே வரானுங்க தெவடியா பசங்க. அதனால் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டில் கோடிக்கணக்கில் பொருளுது, கோடிக்கணக்கில் எடுக்கிறோம், கோடிக்கணக்கில் எடுக்கலாம். அதனை பற்றி அது சம்மந்தப்பட்ட எதுலேயும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டுன்னு சொல்லி பணத்தை வாங்கி பணத்தை முதலீடு பண்ணி ஈட்டி தரேன்னு சொல்லிட்டு பண்ண தப்புக்கு இப்போ ஏழைப்பட்ட மக்கள் எத்தனையோ பேர் உயிர் இறந்துட்டாங்கல்ல. அதுக்கெலாம் பதில் சொல்ல முடியாது இந்த தெவடியா பசங்களாம். இந்த தெவடியா பசங்க அரசாங்கத்தாலே அந்த போலீஸு 1ஆம் நம்பர் 420 காவல்துறையாலேயும் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. இந்த நாய்களை வருஷத்துக்கு 2 பேர் வருஷத்துக்கு 2 வருடத்துக்கு ஒரு ஆள் கைது பண்ணானுங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு 12 20 10 அதான்